இருக்கிறது, நிலப்பரப்புகள் அனைத்தும் பசுமையாக இருக்கிறது. இட்ஸ் மிரக்கல், மிகப்பெரிய ஆச்சரியம். அதாச்சா, அதோட இது எல்லாம் விளையுது. கேரளாவில் என்ன விளையுமோ எல்லாம் விளையுது. கரும்பு விளையுது, தென்னை இருக்குது, வாழைப்பழத்துல நீங்க எந்த ரகம் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை ரகங்களும் அங்கே விளைவிக்கிறார்கள். அதுவும் இந்த முக்கியமா இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மைசூர் பழம்பாங்க, அந்த பழம் அங்க கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய பழக்கத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழத்துக்கு அங்க இருக்கக்கூடிய பழத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, அதே டேஸ்டோட இருக்குது, அங்க கிடைக்குது. கரும்பு கிடைக்குது. இது எல்லாம் எங்க? வறண்ட நிலம், விளைவிப்பதற்கு, விவசாயம் செய்வதற்கு தோதுவாக ஏதுவாக இல்லாத நிலத்தில் அந்த ஒரு பகுதியில் சலாலாவில் மட்டும் இதெல்லாம் நடக்குது. அரபு மக்களுக்கு, அந்த ஒமானிகளுக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கேரளாவில் இருந்து சென்ற மக்கள் அங்கே அத்துணையும் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளைந்த பொருட்களை நீங்க இந்த போட்டோ பாருங்க. இது வந்துட்டு இந்த ஹைவே ஓரத்தில் வச்சு இது எல்லாத்தையும் வியாபாரம் பண்றாங்க. மக்கள் வந்து நின்று ரொம்ப ஆசையா வாங்கிட்டு போறாங்க. அதோடு மட்டும் முடிஞ்சா? எப்பவுமே ஒரு மண்ணிலே வாழக்கூடிய மக்களுடைய குணநலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணில் அந்த இருக்கக்கூடிய காலச்சூழல், சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, அங்கே விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குது, அந்த பருவநிலை எப்படி இருக்கிறது, பருவமழை எப்படி பெய்கிறது, இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுதான் அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய சுபாவங்களும் இருக்கும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உண்ணுகின்ற உணவு முறைகள் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த சலாலால, அதாவது அரபு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒமானிகள் மத்தியில் அந்த பொருட்கள் விளைந்ததனுடைய விளைவாகவோ அல்லது பருவமழை பெய்ததனுடைய விளைவாகவோ மாறி இருக்கின்ற சூழலின் காரணமாக அந்த ஒமானிகளும் ஏறக்குறைய முக்காவாசி மலையாளிகளாக மாறி போயிருக்கிறார்கள். நாங்க ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து மத்தியான சாப்பாடு சாப்பிடுறோம், பக்கத்துல உட்கார்ந்து 2 ஒமானி சாப்பிடுறாங்க. மலையாளிஸ் எப்படி அந்த மோர் குழம்பு அது இதெல்லாம் போட்டு மத்தி மீன் அது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒமானிஸும் சாப்பிடுறாங்க. இளநீரை பருந்தக்கூடிய மக்களாக, தேங்காயை தன்னுடைய உணவில் சேர்க்கக்கூடிய மக்களாக அந்த ஒமானிஸ் அரபு மக்கள் மாறி இருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மலையாளிகளை போல குணநலங்கள் ஏறக்குறைய 80 விழுக்காடு அந்த சாஃப்ட் நேச்சர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் டீப்பா ஆய்வு செய்கின்ற போதுதான் தெரிகிறது. இதுல முக்கியமான விஷயம் இந்த மத்தி மீன். அதாவது மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் மலையாளிகளுக்கு உயிர். மத்தி மீன்னா உயிர். அது எங்க முக்காவாசி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நன்னீர் சென்று கலக்கின்ற இடத்தில், ஆற்று நீர் சென்று கடலிலே கலக்கின்ற இடத்தில் தான் இந்த மத்தி மீன் ஜாஸ்தியா கிடைக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேவைக்கு போக அங்கே கிடைக்கக்கூடிய வரக்கூடிய முக்காவாசி ஆற்று நீர் அரபிக்கடலில் தான் சென்று கலக்கிறது. அப்படி கலக்கின்ற நேரத்தில் அந்த பகுதியில் நிறைய மத்தி மீன் கிடைக்கும். அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக மலையாளி இருக்கிறாங்க. இப்ப கொச்சி துறைமுகத்திற்கும் கேரள பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொச்சி துறைமுகத்திற்கும், கொடுங்கலூர்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த துறைமுகத்திற்கும் சலாலாவிற்கும் 2550 கிலோமீட்டர் தூரம். 2550 கிலோமீட்டர் தூரம். இது ரெண்டு, இங்க இருக்கக்கூடிய சலாலாக்கும் இங்க இருக்கக்கூடிய கொச்சிக்கும். இங்க கிடைக்கக்கூடிய கேரள பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மத்தி மீன் சலாலா பகுதிகளிலும் கிடைக்கிறது. பெரிய ஆச்சரியம். இப்படி கம்பேரிட்டிவ் பண்ணிக்கிட்டே போலாம். நீங்க இந்த 2 பகுதிக்கு உள்ள ஒற்றுமையை நீங்க, இந்த மத்தி மீன் இங்கேயும் கிடைக்குது, ரொம்ப அதிகமா கிடைக்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதோட அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த உணவு பழக்க வழக்கங்களில் மாறி இருக்கக்கூடிய முறைகள், இதெல்லாம் அந்த மக்களையே அப்படியே மாற்றி இருக்கிறது. அங்கே வாழக்கூடிய அந்த தோட்டங்களிலே, துறவுகளிலே பணியாற்றக்கூடிய மலையாளிகளும் தங்கள் ஊரிலே இருப்பது போன்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு, அந்த இணக்கம், தங்கள் மண் இதுவும் தங்களுடைய மண்ணு தான், இதுவும் நம்ம பூமி தான் என்பது போல அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சோம். அங்க இருக்கக்கூடிய மலையாளிஸ் விசாரிச்சோம். என்னங்க இது உங்க ஊர் மாதிரியே மாறி போயிருக்குது, மழை பெய்யுது, 2வது உங்க ஊர்ல என்ன கிடைக்குதோ எல்லாமே கிடைக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் 2 பேரும் ஒரு சில கருத்து சொன்னாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்பதிலே சில வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மரணிக்கின்ற தருவாயில், சேரமான் பெருமாள் மரணிக்கின்ற தருவாயில் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து, இறைவா நான் மரணிக்கின்ற இந்த பகுதியையும் எனது மண் போல ஆக்கித்தாய் இறைவா அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்ததாகவும், அதை இறைவன் அங்கீகரித்து அத்தகைய மாற்றத்தை கொடுத்திருக்கிறான் என்பது போலவும் அவர்கள் சொன்னார்கள். இதை ஏற்கிறதும் ஏற்காதும் நம்மளுடைய விருப்பம்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த பருவநிலை, இந்த மாற்றங்கள் அங்கே இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை நாம் சென்று பார்க்க வேண்டும். இது வரலாற்றுல நம்ம பதிவு செய்யணுங்கிறதுக்காண்டி தான் நான் அவங்கள்ட்ட அந்த கோரிக்கையை வச்சது. நான் மஸ்கத்துக்கு வர பிரச்சனை இல்ல, என்ன இந்த சலாலாக்கு கொண்டு போய் காட்டுங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் முஸ்லிம் அசோசியேஷன் அந்த அமைப்பிற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான ஏற்பாடை செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சலாலாவை